இப்ப ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்க பிறக்கும் போது சூரிய மாசத்துல பிறந்திருப்பீங்க. 2வது சந்திர மாசம், 3வது செவ்வாய் தசை. இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்கும். இப்ப 39 வயசு அப்படிங்கும்போது சில நேரம் உங்களுக்கு ராகு தசை முடிகிற தருவாயில இருந்து உங்களுக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆகிற தருவாயில இருக்கும். அப்ப நீங்க இந்த கடன் பிரச்சனைகள்ல இப்ப இது வரைக்கும் மாட்டிட்டு முடிக்கிறீங்களே, அதை ரிலிவர் பண்றதுக்குரிய தசாநாதன் உங்களுக்கு மாற போறாரு. ஏன்னா ராகு தசையில நம்ம டிராவல் ஆனாலே சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை மாட்டிக்கிறோம். காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 9 வருஷம் நல்ல ஒரு தைரியம், துணிச்சல், நல்ல ஒரு தெளிவா சிந்திச்சு செயல்படக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்து அதுல நல்ல பணம் பார்ப்பதற்குரிய விஷயத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பாரு. சோ அதை வச்சு செகண்ட் ஆஃப் 9 வருஷத்துல அதே முறையை நம்ம கையாண்ட போது அதுல கண்டிப்பா நம்ம மாட்டிட்டு முடிச்சிருப்போம். அதான் நம்பிக்கை துரோகம், நம்பி ஏமாந்த கதை. ஒரு சிலருக்கு நம்மளோட நாலேஜை கொடுத்து அவங்களோட பணத்தை போட்டு நம்ம பார்ட்னரா சேர்ந்து வேலை செய்யும் போது அதுல நீங்க மாட்டி இருப்பீங்க. பணம் கொடுத்தவங்க உங்களை டிகுவாலிபிகேஷன் பண்றது, அதனாலையும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஏறி இருந்திருக்கும். இது ஒண்ணு. இது போ இந்த வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் வாங்கி அதுலயும் கொஞ்சம் இழுத்து போட்டு இப்ப வேலை இல்லாத சூழ்நிலை நம்ம மாட்டிட்டு முடிச்சிருப்போம். சோ இதெல்லாம் உங்களுக்கு ஏன் அப்படின்னா இந்த ராகு தான் திசையை நடத்துறதுனால. அப்ப இந்த ராகு தசை முடிஞ்சிட்டாலே உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவர் ஆயிட்டு அடுத்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை பெறுவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். யாரு? அடுத்து குரு தசையை ஸ்டார்ட் பண்ணும்போது. சரிங்களா? ரெண்டாவது இன்னைக்கு கோச்சார ஜாதகத்துல, கோச்சாரம் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டில் இந்த ராசி கட்டத்துல உங்களுக்கு ராசிக்கு 10ல சனி, கர்ம சனி. இந்த கர்ம சனி அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் நமக்கு ஆத்துல போட்டால் அளந்து போட அந்த கான்செப்ட் தான். அதுதான் உங்களுக்கு எதுவுமே ஹெவியா வரமாட்டேங்குது. இதுக்கு மேல நான் எப்படி சம்பாரிச்சேன் தெரியுமா, அப்படி சம்பாரிச்சேன், அந்த மாதிரி பண்ணேன், அதனாலதான் கடன் வாங்கினேன், அதெல்லாம் செஞ்சேன், எல்லாம் அடைச்சிடலான்னு பார்த்தோம்னா இப்போ மாட்டிக்கிட்டேனே. இப்போ ஒரு சேவா கட்ட முடியல, ரெண்டல் காரு கட்ட முடியல, அது போல நம்ம வீட்டு வாங்கின லோனை கட்ட முடியல அப்படின்ற ஒரு கூற்று ஒரு மாசம் சேர்ந்துகிட்டே வருது, 2 மாசம் சேர்ந்துகிட்டே வருது அப்படின்ற கொண்டதுக்குள்ள கொண்டு வந்துருப்பாரு. இது உங்களுக்கு இந்த கர்ம சனி தான். இந்த கர்ம சனி உங்களுக்கு அடுத்த வருஷம் 3வது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாபாதிபதி ஸ்தானத்துல சனி வரும்போது இவர் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். சரிங்களா? ரெண்டாவது பரிகாரம் அப்படின்னு வரும்போது பரிகாரங்கள் நம்ம செஞ்சு கடன் எல்லாம் அடைச்சிடலாம் முடியாது. அது ஒரு மூட நம்பிக்கை. சரிங்களா? இங்க பரிகாரம் அப்படின்னு நம்ம கோயிலுக்கு போறோம், ஒரு நல்ல அவுராவை எடுக்கிறோம், சாமி கும்பிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு தெய்வத்தை வர்றதுதான் இது. மற்றபடி நம்ம யார்ட்டையாவது காசை கொடுத்து நீங்க பரிகாரம் செஞ்சு கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு தாங்க, ஏதாவது பண்ணித்தாங்க அப்படின்ட்டு அதுல ஏமாறுறதுக்கு அந்த காசை கொண்டு போயிட்டு யாரு கடன் அதீதமா கழுத்தை நெரிச்சிக்கிறதோ அவங்களுக்கு கடன் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. பரிகாரம் அப்படின்றத விட உங்களுக்கு ஜனன ஜாதத்துல தசாக்கள் மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோயிலுக்கு போறதுக்குரிய விஷயங்களை கூட தவிர்த்துக்கலாம். நீங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பீங்க. வேலை வீடுன்னு இருக்கும்போது ரெகுலர் இன்கம் பேசஸ் வரும். ரெகுலர் இன்கம் பேசஸ் வர நம்ம கடன் சார்ந்த விஷயங்களை செட்டில் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிடலாம். மற்றபடி நீங்க உழைக்கணும், உங்க உழைப்பை போடணும், ஸ்மார்ட்டா உழைக்கணும். அது உழைச்சாலே கண்டிப்பா கடன் சார்ந்த விஷயங்கள் ரிலீவர் ஆவீங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ மற்றபடி உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு புதன் பயிற்சி, அப்புறம் சூரியன் பயிற்சி, இந்த மாசம் 16ல சூரியன் பயிற்சி, இந்த மாசம் 26ல புதன் பயிற்சி. இவங்க 2 பேரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி ராசிக்கு 4ல உங்களோட தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வையா பார்க்க